நாகை மாவட்டத்தில் சுனாமி பேரலை தாக்கியதன் 21வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலை தாக்கிய போது அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்று நாகை மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாளை எவ்வாறு அனுசரிக்கிறாங்க? அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் பொதுமக்கள் 6065 பேர் உயிரிழந்த சுனாமி நினைவு தினத்தை இன்று அனுசரிக்கப்பட்ட ஒரு நிலையில் வேளாங்கண்ணியில் கடைகளை வணிகர்கள் அடைத்தும் கடற்கரையில் இருந்து மீனவர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில பாதிரியாக்கள், கன்னியாசிகள் உள்ளிட்டோர் கருப்பு பட்டை அணிந்து அமைதி பேரணியாக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று 1000 பேரை அடக்கம் செய்த நினைவு ஸ்தூபியில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி தற்போது அஞ்சலி செலுத்த உள்ளனர். மும்மதத்தினரும் உயிரிழந்ததின் நினைவாக அங்கு பகவத்கீதை, குரான், விவிலியம் உள்ளிட்டகளில் இருந்து வாசகங்கள் அந்தந்த மதத்தினர் வாசித்து ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வார்கள். உயிரிழந்த உறவினர்கள் அவர்களுக்கு பிடித்த பலகாரம், இனிப்பு, குளிர்பானங்கள் உள்ளிட்ட உணவு வகைகளை வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி கண்ணூர் இளஞ்சிரை அங்கு செலுத்தி வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள 25 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களோ இந்த கடலுக்கு செல்லாமல் அந்தந்த மீனவ கிராமங்களில் உள்ள நினைவு தூபிக்கு அமைதி பேரணியாக சென்று அங்கு மலர் விளையம் வைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஷ்ணு.